அம்மா அவருடைய நல்லாசி வருதும் வருங்கால முதலமைச்சர் நாளை கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய நல்வாழ்த்துக்களோடு மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தாய் உள்ளத்தோடு 10 மாதம் உங்கள் வயிற்றிலே சுமந்து பெற்ற பிள்ளை உங்களை தேடி வருகிற போது எப்படி பாசத்தோடு வரவேற்கிறீர்களோ அதே போல நீங்கள் பெறாத பிள்ளை அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களை பாசத்தோடு வரவேற்று வெற்றி திலகமிட்டு ஆழத்தை எடுத்து பூ தூவி மண்ணின் மைந்தன் மகேந்திரா நீ தைரியமாக சென்று வா வென்று வா என்று வாழ்த்தி இருக்கிற எங்களை வாழ வைக்கிற தெய்வங்களே, இந்த எருமார்பட்டி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு எருமார்பட்டியிலே உங்களை எல்லாம் சந்திக்கிற இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வணங்கி இன்றைக்கு நடைபெறுகிற இந்த தேர்தலிலே உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா பெருந்திரளான அளவிலே பங்கேற்று அந்த வரவேற்பு நிகழ்ச்சியை தென் தமிழகத்தில் இருக்கிற 58 தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது என்கிற வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய தெய்வ திருமகனாரும் தேவரந்த தேவர் ஐயா முக்கிய தேவர் திருவுருவ சிலைக்கு அருகிலேயே நாம் மக்கள் கொடுக்கிற வரவேற்பு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் இந்த மண்ணை ஆள வேண்டும், இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற தீர்ப்பை நாம் எழுத வேண்டும். உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் 297 வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார்கள். அதிலே இந்த விலைவாசி உயர்வு இன்றைக்கு ஒரு கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி என்று எதுவும் நாம் வாங்க முடியவில்லை. உதாரணத்திற்கு நாம் விலைப்பட்டியலை ஒப்பிட்டு பார்த்தோமானால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய அம்மாவின் ஆட்சியிலே பச்சரிசி 1 கிலோ 40 ரூபாய்க்கு வாங்க முடிந்தது. இப்போது சட்டியில வச்சு தோசை சுட்டு கொடுப்பீங்க. உங்க வீட்டுக்காரர் எங்க அண்ணன் வந்து சாப்பிடும் போது உங்க முகத்தை பார்ப்பாரு. ஏன் முகம் அப்படி போகுதுன்னு நீங்க கேட்பீங்க. இல்லத்தா தோசை ரொம்ப புளிப்பா இருக்கு, ஆனா உன் முகத்தை பார்த்த உடனே அந்த புளிப்பெல்லாம் மறைஞ்சு போச்சுன்னு எங்க அண்ணன் உங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு. உங்களுக்கும் அவருக்கும் அந்த இடத்துல ஒரு கசப்பான நிகழ்வு நடக்கும். இதை மாத்துறதுக்கு குளிர்சாதன பெட்டி கொடுத்தா 10 நாளைக்கு மாவை கொண்டு போய் குளிர்சாதன பெட்டியில வச்சு அந்த மாவை எடுத்து வீட்டுக்காருக்கு, மாமியாருக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு தோசை சுட்டு தோசை அம்மா தோசை, இது அம்மாவை சுட்ட தோசை, எடப்பாடியார் கொடுத்த குளிர்சாதன பெட்டியில வச்ச தோசைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் வீட்டுக்காருக்கும் உறவு இன்னும் 4ஆம் தேதி தீர்ப்பு வாசிக்க இருக்கிறது. 23ஆம் தேதி நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லுகிற போது அங்கே எல்லா வேட்பாளர்களுடைய படமும் இருக்கும், அங்கே சின்னம் இருக்கும். உங்கள் கை விரல் மகேந்திரன் திருவுருவ படம் எங்கே இருக்கிறது, இரட்டை எங்கே இருக்கிறது என்று அங்கே இரட்டை இலையிலே வாக்களித்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் 4ஆம் தேதி 210 தொகுதிகளிலே வெற்றி பெற்று மாபெரும் சாதனை படைக்க வேண்டும், முதலமைச்சராக வர வேண்டும் என்று கேட்டு அதற்கு உசிலம்பட்டி தொகுதி முதல் வெற்றியை 50,000 வாக்கு வித்தியாசத்திலே பதிவு செய்து நன்றி அறிவிப்புக்கு வருகிற போது மகேந்திரனை நானும், சங்கிலியும், சன்ராஜும், சுதாகரும், மகேந்திர பாண்டியும், ராஜாவும், ஜெயராமனும், எங்கள் கிளை செயலாளர்களும், எங்கள் நிர்வாகிகளும் அழைத்து வருவார்கள். நீங்கள் வேண்டாம் என்று கதவை பூட்டினாலும் உங்கள் வாசப்படியிலே குளிர்சாதன பெட்டி தாய்மாமன் வீட்டு சீதனமாக உங்களுக்கு வழங்குவதற்கு மகேந்திரனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். போடுங்க அம்மா ஓட்டு, போடுங்க சாமி ஓட்டு, போடுங்க தெய்வமே ஓட்டு, போடுங்க கடவுளே ஓட்டு.
ஏப்பா சுதாகர்